வணக்கம். இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இந்தியன் பாலிட்டி. ஓகேங்களா? இந்தியன் பாலிட்டியில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில வென்று காட்டுவோம் 2025 அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் வந்து போகுது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக. ஓகேங்களா? எக்ஸ்க்ளூசிவா குரூப் 4க்கு இப்போ வந்து நம்மளுக்கு டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்கு. வென்று காட்டுவோம் 2025 அப்படிங்கிறதுல டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு டெய்லி வந்துட்டு லைவ் கிளாஸஸ் இருக்கும். எவ்ரிடே 6:30 இருந்து 8:30 வரைக்கும். வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்மளுடைய ஆப்ல வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு செஷன் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எடுத்து பார்த்துக்கலாம். பிளஸ் புக்ஸ் வந்துட்டு ஒரு 15+ புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் பைலிங்குவலாவே. ஓகேங்களா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் சிலபஸ் படி எல்லாமே வந்துட்டு அப்டேட்டடா இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களோட அக்யூரசி, ஸ்பீடு, டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் இது பண்றதுக்காக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஆப்ல ரெக்கார்டர் கிளாஸஸ் இருக்கு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் குவிஸ் இருக்கு, பிளஸ் மாக் டெஸ்டும் இருக்கு. ஓகே, எக்ஸ்க்ளூசிவா டெஸ்ட் சீரீஸும் இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய வென்று காட்டுவோம் 2025 பேட்ச்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய கனவை வந்துட்டு நீங்க வந்து நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறையவே இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் borrowed by the இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பு மற்ற அரசியலமைப்புல இருந்து சில பண்புகளை வந்துட்டு பெற்றிருக்கு. அது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு குழுவால ஏற்கப்பட்டது. ஓகேங்களா? வந்து அது அமலுக்கு வந்தது 26 ஜனவரி 1950. ஓகே, சரி. அப்ப 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு குழுவால இது வந்து ஏற்கப்பட்டது. அன்னைக்குதான் நம்ம வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் டே அப்படிங்கிறது எப்போன்னா 26th நவம்பர். ஓகே, சரி. இந்தியாவை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்த உலகத்திலேயே தி லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? உலகின் மிக நீளமான எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு. டாக்டர் BR அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறவர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட், வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் borrowed from the government of India Act 1935? ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இருந்து சில ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கடன் வாங்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இதுல இருந்து தான் கடன் வாங்கியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா ஃபெடரல் ஸ்கீம், கூட்டாட்சி. ஃபெடரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாநிலங்கள், இந்த மாநிலங்களுக்கு ஒவ்வொரு என்ன சொல்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் இருக்கு, ஒரு நிர்வாகம் இருக்கு. இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்த எது அடியில நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த யூனியன் கவர்மெண்ட், இந்த மத்திய அரசுக்கு அடியில வந்துட்டு செயல்படும். ஓகேங்களா? அப்ப கூட்டாட்சி அப்படின்னு சொன்னா மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஆபீஸ் ஆஃப் கவர்னர், ஆளுநர் அலுவலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு கவர்னர் வந்துட்டு அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில வந்துட்டு நியமனம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கவர்னரை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுது. இந்த கான்செப்ட். அடுத்து பாருங்க, ஜுடிஷியரிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகேங்களா? வந்துட்டு நீதி அமைப்பு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சுதந்திரமான நீதி அமைப்பு. அது வந்து நிர்வாகத்தை கடியில வந்துட்டு இல்ல, எக்ஸிகியூட்டிவ் கடியில இல்ல. இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நெக்ஸ்ட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? வந்து அவசர நிலை, நம்ம வந்து என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே வந்துட்டு இந்த இதுல இருந்து தான் நம்ம வந்து கடன் வாங்கணும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு கடன் வாங்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இந்த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம என்ன கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி கவர்மெண்ட். ஓகேங்களா? பாராளுமன்ற அரசாங்கம். இப்ப இந்தியால பாராளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து வாங்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. ஓகேங்களா? அனைவரும் சட்டத்திற்கு முன்பாக சமமானவர்கள் அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்,
லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறப்போ இப்போ வந்து ஒரு பாராளுமன்றத்துல இத்தனை பேர் வந்துட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஒரு சட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது. அதுக்கப்புறம் அது லோக்சபால தாக்கல் செஞ்சுச்சுன்னா ராஜ்யசபா கிட்ட இருந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரசிடென்ட் இருந்து அப்ரூவல் வாங்கணும். ஃபைனலா அது ஆக்டா மாறும். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நம்ம வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா, ஒற்றை குடியுரிமை. சோ நம்ம நாட்டுக்கு வந்துட்டு ஒற்றை குடிமை உரிமை தான். இதே இது யுஎஸ்ஏ இருக்கட்டும் இரட்டை குடியுரிமை. அவன் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவான். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட மாகாணத்துக்கு உரிய ஒரு சிட்டிசன் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. தமிழ்நாடு சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன் சொல்ல மாட்டோம். டோட்டலாவே வந்து we are all Indian citizens. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க கேபினட் சிஸ்டம். இந்த கேபினட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு உதவி செய்யற மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் வாங்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ், அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா, அது என்னது நீதி பேராணை அப்படின்னா இப்போ இது இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஆட்கொணர்வு மனு. அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சட்டத்தின் முன்னால வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுதான். ஓகேங்களா, ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறது. இப்போ யாரையாட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உயிரோடையோ இல்லது பிணமாகவோ அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்தின் முன் நம்ம வந்துட்டு நிப்பாட்டணும். இந்த மாதிரி சில நீதி பேராணைகள் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ இது எதுக்காக வழங்கப்படுது? இந்த நீதி பேராணைகள் எதற்காக வழங்கப்படுதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்படச்சில. ஓகேங்களா, சோ வந்துட்டு மேக்சிமம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹை கோர்ட்ல இருந்து லோவர் கோர்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆணை பிறப்பிக்கும் விதமா வந்துட்டு இதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க பைகேமரலிசம். பைகேமரலிசம் அப்படிங்கிறது இப்போ பாராளுமன்றத்துல லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கு, ஈரடுக்கு முறை. அதே மாதிரி சில மாநிலங்கள்ல ஈரடுக்கு முறை இருந்துச்சு. இப்ப தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் காலம் வரைக்கும் ஈரடுக்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதுலயும் வந்துட்டு ஸ்டேட் அசம்பிளிலையும் இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப செலவாகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன வந்துட்டு கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, சோ அடிப்படை உரிமைகள் வந்துட்டு யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து கடன் வாங்கினதுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜுடிஷியரி வந்துட்டு சுதந்திரமாக செயல்படுதல். ஓகேங்களா, ஜுடிஷியரிங்கிற கான்செப்ட் பிரிட்டிஷ்ல இருந்து, ஆனா ஜுடிஷியரி இண்டிபெண்டா செயல்படுது அப்படிங்கிறது யுஎஸ்ல இருந்து. நெக்ஸ்ட் பாருங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீதி புனராய்வு அப்படிங்கிறது, அதாவது ஒரு லா வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனல், அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா செயல்படுது, நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புக்கு மீறி செயல்படுதுன்னா அதை வந்துட்டு நம்மளுடைய நீதிமன்றங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா திரும்ப பாக்குறது. அதுக்கு பேர் தான் நீதி புனராய்வு. ஓகேங்களா அப்படின்னு சொல்றது. சோ சப்போஸ் அது வந்து நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருந்துச்சுன்னா அது வந்து செல்லாது அப்படிங்கிற அறிவிக்கக்கூடிய அந்த உரிமை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் நம்மளுடைய குடியரசுத் தலைவரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்தல். சோ இது அமெரிக்கால இருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்க ஜட்ஜஸ் ரிமூவ் பண்றது, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் இல்லைன்னா ஹை கோர்ட்டா இருக்கட்டும், இந்த ரெண்டு நீதிபதிகளையும் வந்துட்டு பதவி நீக்கம் செய்யும் அந்த முறை இதெல்லாம் நம்ம வந்து யூஎஸ்ல இருந்து பெற்றோம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர், இதுவும் நம்ம வந்துட்டு யூஎஸ்ல இருந்து பெற்றதுதான். நெக்ஸ்ட் கனடியன் கான்ஸ்டியூஷன். கனடியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். நம்ம வந்து ஃபெடரேஷன் கூட்டாட்சி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால பார்த்தோம். ஆனா ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், கூட்டாட்சி தான், மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான். ஆனா எதுதான் வந்துட்டு உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த சென்டர் தான் வந்துட்டு உயர்ந்தது. ஓகேங்களா, சோ இப்ப இது வந்து நம்ம வந்து கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து பெற்றோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரிதான் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, அதாவது உச்சநீதிமன்றம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்துட்டு அறிவுரை வழங்கலாம். ஓகேங்களா, யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. ஓகேங்களா, குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் வந்துட்டு
ஒரு ஆலோசனை வழங்கலாம். இந்த விஷயம் வந்துட்டு நம்ம கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பெறுறது. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயம். ஒன்னு கான்கரண்ட் லிஸ்ட், இன்னொன்னு ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் டூ ஹவுசஸ். கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் உண்டு. இந்த மத்திய பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மத்திய அரசு வந்துட்டு சட்டம் இயற்றும். மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாநில அரசு வந்துட்டு சட்டம் இயற்றும். கூட்டுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து சட்டம் இயற்றும். ஆனா ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு தகராறு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய மத்திய அரசுடைய அந்த சட்டம் தான் வந்துட்டு செல்லும். ஓகேங்களா? சோ இந்த கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் ஆஸ்திரேலியால இருந்து வந்தது. நெக்ஸ்ட் பாருங்க, பாராளுமன்ற கூட்டமர்வு, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த பார்லிமெண்ட். சோ ஒரு சட்டம் இயற்றுறாங்க லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும். ஓகேங்களா? சோ வந்துட்டு பாராளுமன்றத்துடைய மேலவைக்கும் கீழவைக்கும் வந்து ஒரு டெட்லாக் ஆயிருது. அவங்க அதை வேணுங்கிறாங்க, இது வேண்டாங்கிறாங்க. சோ ஒரு பிரச்சனை வருது. சோ இந்த மாதிரி நேரத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒன்னா அமர வச்சு சோ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வு காண்றது. சோ இதுதான் வந்துட்டு ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, வெய்மார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி அண்ட் சோவியத் ரஷ்யால இருந்து பெற்றது என்ன? வெய்மார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி அப்படின்னா அவர் ஹிட்லர் காலத்துல உள்ளது. அந்த ஜெர்மனில இருந்து நம்ம என்ன பெற்றிருக்கோம் அப்படின்னா, எமர்ஜென்சி டைம்ஸ்ல, அதாவது அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் வந்து மறுக்கப்படுதல். எல்லா அடிப்படை உரிமையும் வந்து மறுக்கப்படாது, ஒரு சில உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்படும். ஓகேங்களா? சோ ஒரு சில உரிமைகள் வந்து மறுக்கப்படாது. சோ அதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ ஆனா இந்த கான்செப்ட் நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனில இருந்து பெற்றது. நெக்ஸ்ட் பாருங்க, சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யாங்கிறது என்ன அப்படின்னா அப்போதைய ரஷ்யா, கம்யூனிசம் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? பொது உடைமை ஃபாலோ பண்ண அந்த நேரத்துல இருந்து நம்ம என்ன பெற்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வந்து பெற்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய முகவுரையில வந்து ஜஸ்டிஸ், நீதி, இந்த நீதி வந்துட்டு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி, இந்த கான்செப்டும் வந்துட்டு நம்ம சோவியத் ரஷ்யால இருந்து பெற்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரெஞ்சு அரசியலமைப்பு, சவுத் ஆப்பிரிக்கன் அரசியலமைப்பு, ஜப்பான்ல இருந்து நம்ம என்ன பெற்றிருக்கோம்? பிரெஞ்சுல இருந்து இந்த முகவுரையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடியா, குடியரசு, ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஐடியா. ரிப்பப்ளிக்னா அதோடைய தலைவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா இருக்கணும். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான். சோ அந்த ஐடியா. நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா? லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இதெல்லாம் பிரெஞ்சு புரட்சியில இருந்து நம்ம பெறப்பட்டது. நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம பெற்றது என்ன அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட், அதாவது அரசியலமைப்பு திருத்தம் செய்யக்கூடிய அந்த முறை. ஓகேங்களா? சோ அடுத்தது வந்துட்டு எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபா உறுப்பினர் வந்துட்டு தேர்வு செய்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜப்பான். ஜப்பான்ல இருந்து நம்ம பெற்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டத்தின் மூலம் செயல்பாடு. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது வந்து சட்டப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது, இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. சோ இது வந்துட்டு நம்ம ஜப்பான்ல இருந்து பெற்றது. ஓகேங்களா? சரி, சோ வந்து தேங்க்யூ. நம்மளுடைய அட்மிஷன்ஸ்க்கு நம்மளுடைய அகாடமி நம்பரை வந்துட்டு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. பிளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ வந்து நம்மளுடைய வென்று காட்டுவோம் அப்படிங்கிற அந்த நம்மளோட அந்த பேட்ச் 2025 பேட்ச் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பேட்ச் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவா இப்போதைக்கு குரூப் 4 அப்படிங்கிறதுக்கு மாடிஃபை பண்ணி நம்ம வந்து அதை நடத்திட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ வந்து பேட்சஸ் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்களும் நம்மளுடைய பேட்ச்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த கைடன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து நல்லாவே கொடுப்பாங்க. நீங்க என்ன டவுட் வேணாலும் நம்மளோட அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச்.